காஞ்சி சங்கரா வித்யாசிரம். காவலரே காவலரே, பாதி உயிருடன் கையில் தனிச்சிலமுடன் ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்று உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள். முடியாது. சொல்ல மாட்டீர்களா? மாட்டோம். விலகுங்கள். அரண்மனை காவலரை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே வரும் நீ யார்? யாரம்மா நீ? நில்லங்கே. ஏன் இந்த ஆவேசம்? புறாவிற்கு உடல் தந்து புகழ் பெற்ற சிபி மன்னனும் தேர்காலில் மகனை ஏற்று நியாயம் காத்த நீதி சொல்லணும் வந்து நீதி இலக்கணமாய் திகழ்ந்த பூம்புகாரனதூர் பெரும் மணியன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்துகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்துடுக அரசே, அறிந்துடுக. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. போதும். யாகவாராயனும் நாகாக்க மன்னா நாகாக்க. என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கள்வர்கள். கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். உன் கணவன் கையில் இருந்த சிலம்பு அரசி கோப்பரந்தேவியின் சிலம்பு. கோப்பரந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. அரசி கோப்பரந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. இது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது வேண் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். பெண்ணே, நீ சொல்வது உண்மை அல்ல. யாரங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை கண்ணகியிடம் கொடு. பாண்டியா, உன் மனைவியின் சிலம்புள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்புள்ள பறவைகள் மாணிக்கங்கள். இதோ பார். ஆ, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கும் இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. ஆ, மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? இதற்கு என்ன பதில்? நீதி அழிந்து விட்டதா? நியாயம் சரிந்து விட்டதா? மன்னா, நீதி தவறி உனக்கு செங்கோலதற்காக தேவையில்லை. வேந்தன் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கோற்ற குடையதற்காக அதுவும் தேவையில்லை. மா பாவம் புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக தேவையில்லை, தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல. உன் கணவன் கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தால் கொஞ்சம் விடு என்று தீர்ப்பளித்த நானே கள்வன். தாயகமே, தமிழகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. அழு அழு அழியட்டும் அழியட்டும். மதுரை நன்றா